பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்காக வாக்குத்தத்தம் நம்ம சபையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, நன்மை ஆண்டவர் தருவன் இருக்கார். அதில் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். சரி, இந்த நன்மை நம்ம ஆண்டவர்கிட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது. அது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அது பாருங்கள். அதே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். இனி நீங்கள் வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுவதும் எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்க மாத பிறப்பு ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் என்னதான் நீங்கள் காணிக்கை கொண்டு வந்தாலும், என்னதான் சபைக்கு வந்தாலும், எல்லாம் பாரம்பரியம்காகவும் ஏதோ ஒரு கடமைக்காகவும் வரீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே அது 14வது வசனம் பாருங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்குகிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவைகளை சுமந்து இழந்து போனேன் சொல்கிறார். நம்ம என்னதான் பண்டிகை கொண்டாடினாலும், கிறிஸ்மஸ், நியூ இயர் என்னதான் இது பண்ணாலும் ஆண்டவருக்கு அது ஒரு உகந்த காணிக்கை இல்லைன்றாரு. ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அப்படி கீழே பாருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகளே நாள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் நீங்கள் வேத வாசித்தாலும், என்னதான் நீங்கள் அழுதாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேரோட ஜெபங்கள் கேட்கப்படுறதில்ல. நிறைய பேருடைய பிரச்சனைகள் தீர்வதில்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளை பொல்லாப்புக்கு என் கண்கள் மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்துவிட்டு ஓயுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறோன்னா, சபையை பார்த்து தான் சொல்கிறாரு, தீமை செய்து விட்டு ஓயுங்கள் என்றார். நீங்கள் பாவத்தில் ஓயாமல் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. வாரம் முழுதும் சபைக்கு பேருக்கு கடமைக்கு வரீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு மூலியமாக பேசுகிறாருன்னா, ஏதோ உங்கள்கிட்ட குறைபாடுகள் இருக்குது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமானவன் தான் சொல்கிறாரு. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை குறைகளும் நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்களுடைய பாவங்களை நீங்கள் தான் சரி பண்ணணும். என்ன பாவங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் இது தெரியும். ஏன்னு இப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகள் எடுத்துட்டோம்னா, ஸ்கூலுக்கு போகிறவங்க என்ன பாவம் செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க, தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாவம்னு அவங்க பார்வையில் அது தெரியாது. அதே மாதிரி எக்ஸாமில் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, படிச்சிட்டேன்னு பொய் சொல்லுவாங்க. இதுதான் வாலிபர்கள் என்ன பொய் சொல்லுவாங்க. ஏதாவது ஃபோனில் அடிக்ட் ஆகி தவறான விஷயங்கள், தவறான படங்களை பார்க்குறது, தவறான விஷயங்களை பார்க்கறது, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி தவறான பெண்களோட பழகிறது, அதெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்த்து விடுவார். வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அது எல்லாமே ஒரு மாயை தான். இந்த நாளில் ஒரு பெண்ணோடு இச்சையோடு பேசும்போது மிகுந்த நேரம் அவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நாளடைவில் அது என்ன ஆகும்னா, அது உங்கள் வாழ்க்கையே அடிமைத்தனத்தில் கொண்டு போயிடும். உங்கள் மூளையை மங்கி பண்ண செஞ்சிடும். தவறான பாதையில் போயிடாதீங்க. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லேருந்து இருந்தால் அதை விட்டு விலகிடுங்க. அது உங்களை ஒரு அடிக்ட் ஆக்கி உங்களை உடல் சரீரத்தை கெடுத்து உங்களை பாவத்தில் அடிமையிலே பிசாசு உங்களை நாசமாக்கி நிர்மூலமாக்கி விடுவான். அதே மாதிரி வாலிபர்கள், கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது தவறான கான்டாக்டில் இருப்பீங்கன்னா அந்த தவறான கான்டாக்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஒரு பெண்களோடு பேசும்போது ஒரு வார்த்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னா அன்னைக்கு பிசாசு உங்களுக்கு புள்ளி வைக்கிறான்னு அர்த்தம். எந்த ஒரு பெண்களிடத்துலையும் சரி, தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்கனாலே அங்கே தான் உங்களுக்கு புள்ளி வைக்கிறான். அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இது 2 பேர்த்துக்கும் தான் பொருந்தும். ஏன்னா பிசாசு பாவத்தை எங்கே விதைப்பான்னா, நீங்கள் ஒரு கணவன் மனைவி விசாரிக்க வேண்டியதை இன்னொருத்தவங்க சாப்பிட்டீங்களான்னு விசாரித்தாங்கன்னா
அது தவறாக போயிடும். அதனால் இன்னும் ஒவ்வொருத்தர் கூட பழகும்போது கவனமாக ஜாக்கிரதையாக பழகுங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் பாடல எல்லாம் சரியாக தான் இருக்கும். நம்ம சர்ச்சுக்குள்ளேயே இன்றைக்கி அநேக காரியங்கள் அப்படி நடக்குது. ஆண்டோட பார்வையில் விட்டு பரிசுத்தமாய் விலகுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். நான் சாதாரண ஒரு குறைவுள்ள மனிதன்தான். எனக்குள்ளும் அநேக குறைகளும் பாடுகளும் இருக்குது. இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற அப்படின்னால இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் கூடயும் பேசிக்கிட்டு இருக்காரு. இது உங்களுக்கான வார்த்தை தான். யாருக்கு பேசுகிறான்னு தெரில, ஆனால் யாருக்கு இந்த தவறுகளை, நான் சொல்கிற தவறுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு, வீட்டில் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்க, ஆனால் வீட்டில் போனால் சீரியல் பார்க்குறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரணம்னா, பாவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விடுதலையும் உங்களால் பெற முடியாது. பேருக்கு நீங்கள் சும்மா பொம்மையாட்டாக தான் இருக்க முடியும். கிறிஸ்துவத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு பாவத்தின் வழியிலிருந்து தப்பிவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா, நீங்கள் முதலாவது சீரியல் விட்டும் சினிமா விட்டும் மனம் திரும்பணும். இன்றைக்கி எந்த ஒரு சீரியல் வந்தாலும் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகி இருக்கீங்க. நீங்கள் இந்த பாவத்திலேருந்து விடுதலையை உங்களால் ஆக முடியலன்னா, ஆண்டோடைய பாதத்தில் இவ்வைகள் பிசாசு உபவாசமின்றி போகாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. அன்னைக்கு ஏமாந்து போயிடாதீங்க. அவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. சபையை ஆயத்த பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம். சபைக்கு வந்து ஏமாந்து போனீங்கன்னா அதோட பெரிதான பரிதாகம் அதை காட்டிலும் ஒன்றும் இல்லை. உலகத்தார் மக்கள் ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டோடைய நன்மைகள் தெரியாது, அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் சபைக்கு வந்து எல்லா விஷயம் தெரிந்து கொண்டு நீங்கள் இருக்கீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக போயிடும். அதனால் உங்களை சரி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுல இச்சிக்கக்கூடாது, நகை எடுக்கிறதுல இச்சிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பொண்ணும் வெள்ளியும் சேர்த்து ஒன்றும் யாரும் கொண்டு போகிறதில்ல. பேதுருவில் 1 பேதுருவில் ஆண்டவர் சொல்கிறாரு, பெண் மயிரியாது விலை உயர்ந்த வஸ்திரங்களினாலும் எதையாவதுனாலும் நீங்கள் செய்யாதிருப்பதாக. உங்களை அலங்கரிக்காமல் மேக்கப் போடுறது, உயர்ந்த வஸ்திரங்களை போடுறது, உயர்ந்த நகைகளை போடுறது, இதெல்லாம் ஆண்டவர் பாவம்னு சொல்கிறாரு. அதனால் அதில் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருக்கு ஏற்ற வஸ்திரத்தை, விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, இன்னொருக்கு உங்களுக்கு வாடிக்கையாளருக்கு இடையூறு உண்டாக்காதபடி, அவங்கள ஏமாற்றாதபடி நல்ல பொருட்களை கொடுங்க, நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க உங்கள் ஓனருக்கு ஏமாற்றாமல் எஜமானனுக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக வசனத்தை சொல்லியிருக்காரு, உங்கள் எஜமான்களுக்கு, இந்த உலகத்தாருடைய எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க வேறு எந்த மதத்தை சார்ந்தவங்களும் தான் கிடையாது, பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் தப்பு கிடையாது. நியாயமானபடி நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். ஏமாற்றக்கூடாது, பொல்லாததே அவங்களுக்கு செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். நம்ம நன்மையை விதைச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் கொடுப்பார், நன்மையை நமக்கு கொடுப்பார். இதெல்லாம் அந்த பாவத்திலேருந்து முதல்ல நீங்கள் சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சுட்டால் தான் முடியும். அதே மாதிரி வயசானவங்க வீட்டில் சும்மா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. தன் மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, மருமகளை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மருமகள் மாமியாரை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாவத்தில் இருக்குன்னா ஏராளமான பாவங்களை நான் சொல்லிக்கொண்டே என்னால் போக முடியும். ஆனால் என்னென்ன பாவங்கள் செய்கிறீங்களோ, சிறியோது முதல் பெரியோது முறை எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. உங்களை ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்குன்னு நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியாது. ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை, ஏசாயா 1:16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளை பொல்லாப்பு என் கண்களுக்கு மறைவாக அகற்று, தீமை செய்துவிட்டு ஓயுங்கள். இது வந்து வார்த்தை எல்லாத்துக்கும் தான், சபையாருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். உங்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் சரி, சபையில் பார்க்குறவங்களாம் சரி, உங்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ இது எல்லாவற்றையும் நீங்கள் விலைக்கு காத்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
முதல்ல இந்த பாவ கழிவுகள் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணுங்கள். அதாவது உள்ள நம்ம உடம்புல எவ்வளோ கழிவு இருக்கோ அதே மாதிரி நம்மளோட இதயத்தில் என்னென்ன கழிவுகள் இருக்கோ அத்தனை கழிவுகளை நீக்கிட்டு நன்மையானதை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவன் ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளும் நியாயத்தையும் விதவைகளையும் வழக்கையும் விசாரிங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நன்மை செய்ய படிங்கள்னா யாராவது உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒருவேளை உணவு கொடுங்க. யாராவது துணிமணி இல்லாமல் இருப்பாங்க, உங்கள்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கலாம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் எல்லோரும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காது, எல்லார் வீட்லேயும் ட்ரெஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் யாராவது ரோட்டில் போகிறவங்களோ ஏதாவது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்க. யாராவது பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தண்ணி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. ஒரு கலசம் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அதை கணக்கு உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக திருப்பி. அதே மாதிரி வியாதியாக இருக்கிறவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை உங்களால் முடிஞ்ச பணமோ ஏதாவது ஒன்று கொடுங்க. விதவைகளை விசாரிங்க, அவங்களுக்கு தன் கனவுல இழந்து இருப்பாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ உதவி செய்யுங்க. அதே மாதிரி விதவியாக இருக்கிற பெண்கள்கிட்ட போயிட்டு கணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். ஏன்னா அவங்க தனிமையில் இருப்பாங்க, அதனால் அது தவறான பாதையில் போயிடக்கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையில் மிகுந்த ஒரு பெரிய நியாய தீர்ப்பாகிவிடும். அதனால் அவங்கள்ட்ட தள்ளி இருங்க. நீங்கள் போகாமல் உங்கள் மனைவி விட்டு அவங்களோட கூட பேசுங்க. ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க மனைவி மூலிமா செய்யுங்க, அவங்க கூட தொடர்பில் இருங்க. ஏன்னா சில காரியங்களில் அது தவறாகவும் போய் முடிந்து விடும். அதனால் அதுலேயும் நீங்கள் நன்மை செய்யும்போது அது ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நன்மை செய்கிறீங்கன்ட்டு அவங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யாராவது போய் சார்ந்திருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை கணவன் மனைவி இழந்திருக்கலாம், மனைவி கணவன் இழந்திருக்கலாம். நன்மை செய்யும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது தவறான பழக்கத்துக்குள்ளே தொடர்புக்குள்ளே போயிடக்கூடாது. அது உங்கள் குடும்பத்தை சீரழித்து நாசமாக்கி நிர்மூலமாக்கி விடும். ஆண்டவருடைய பார்வையில் அதுக்கு சரியாக எதுவும் கிடையாது. தேவன் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் நன்மையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களை செய்கிறார். இது எல்லாவற்றையும் நீங்கள் இத்தனை காரியம் நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். இது எல்லாவற்றையும் நீங்கள் சரி செஞ்சால் தான் நீங்கள் நன்மையை புசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தலைகளில் தண்ணி குடித்தாலும் நன்மையை புசிக்க முடியாது. சபையில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இது யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறீர்களோ, நான் இப்போ சொன்ன காரியங்கள் அத்தனையும் கேட்டு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவருக்கு உங்களுக்கும் உள்ள பாவங்கள். அதாவது ஆண்டவருடைய முகத்தை தேட விடாமல், ஆண்டவருடைய பாதப்பில் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், உங்களை என்னென்ன பாவங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் சிந்தனையில் பாவம் செஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அது பாவம். ஒரு பார்வையில் பாவம் செஞ்சுருக்கலாம், உதடு நாவில் பாவம் செஞ்சுக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், எண்ணங்களில் தவறான எண்ணங்களை பொல்லாத எண்ணங்களை பேசியிருந்துக்கலாம், பொறாமை கொண்டிருக்கலாம், பெருமை கொண்டிருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். என்னென்ன பாவம் செய்யணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகுங்க. நீங்கள் விடுதலை ஆக முடியாது. இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதப்பில் நீங்கள் சமர்ப்பிக்கும் போது இந்த பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆக முடியும். அதனால் இந்த 19வது வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீரானால், ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எதற்கு தரார்னா, இதெல்லாம் நமக்கு தேவை, அவ்வளோதான். ஆசீர்வாதங்கிறது எதுனா பரலோகத்தின் ஐசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது பிதா உங்களுக்கு கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பார்னா, எத்தனை ஆத்மா நீங்கள் ஆதாயம் பண்ணியிருக்கீங்க, இதுதான் ஆண்டவர் உங்கள் கண்ணில் கேட்பார். ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவது வேஸ்ட்டு. அதனால் சுவிசேஷம் சொல்வது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யாவிட்டால் 20வது வசனம் பாருங்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள்.
பட்டயத்துக்கு இறைவாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யாரு? என் வாய் இல்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இதெல்லாம் நான் மனம் திரும்ப மாட்டேன். இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி. இது ஒரு பாவத்துக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாவத்துட்டு மனம் திரும்புங்க. நீங்கள் ஒரு பொய்யான காணிக்கை போட்டு கொண்டு வராதீங்க. சபைக்கு வரும்போது ஒரு பொய்யான இதை வராதீங்க. அதனால் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன பாவங்கள் இருக்கீங்களோ, ஏன்னா இயேசு கூட 12 பேர் இருந்தாங்க. 12 பேரில் ஒருத்தன் திருடனாக இருந்தான், யூதாஸ் காரியத்து. ஒருத்தன் மறுதலிக்கவனாக இருந்தான். மற்ற சீஷர்லாம் ஓடி போயிட்டாங்க. அதனால் உங்கள் சரீரம் மறுரூபம் ஆகலைன்னா நீங்கள் என்ன தான் சபையில் ஆராதனையில் ஆடி துதித்து குதித்தாலும் நமக்குள்ளே என்னென்ன பாவம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதன் மித்தம் அநேக பேர் இந்த நற்கன ஆராதனையும் பாவத்தை செஞ்சுட்டு வந்து நற்கனை இருக்காதீங்க. ஒப்புரவாயிட்டு வந்து அந்த நற்கனையை எடுங்க. நற்கனை எடுக்கும்போது பாவத்தை விட்டுட்டு தான் வரணும். ஆண்டவர் ஒப்புரவாக எதுக்கு சொல்கிறேன்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி அந்த இதை எடுக்கணும். அதில் ஏமாந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, அதில் நோய்கள் வரும், வியாதிகள் வரும், மரணம் கூட ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுத்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள் நியாயம் செய்யலைன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நியாயம் தீர்த்துருவார். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. யார் யார் என்னென்ன பாவங்கள் இருக்குங்களோ உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து ஆண்டோடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். சிந்தனையில் பாருங்கள், என்னென்ன பாவம் செஞ்சேன்னு பார்வையில் பாருங்கள், உதடில் பாருங்கள், உங்கள் நாவில் பாருங்கள், உங்கள் எண்ணங்களில் பாருங்கள், மாம்ச இச்சையில் பாருங்கள். பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம் இந்த உலகத்தில் சொத்து ஒன்றும் யாரும் கொண்டு போவதில்லை. அதனால் ஆண்டோட வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. என்னென்ன பாவங்கள் இருப்பீங்களோ அத்தனை பாவங்கள்லேருந்து விடுதலையாக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா கிட்ட உங்களை கொண்டு போய் நிறுத்துப்பார். ஏசப்பா உங்களுக்காக பிதாவினிடத்தில் 24 மணி நேரம் பரிந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே இந்த வாசையை ஆசீர்வதிப்பீராக. நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யார் யார் இந்த செய்தி கேட்குறாங்களோ அவங்க என்னென்ன பலவீனத்தில் இருக்காங்களோ கர்த்தர் அவங்களை பலவீனத்திலேருந்து மாற்றி அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்குங்க. அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்கி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா பாவத்திலேருந்து விடுதலையாக்கி அவங்களை நியாயம் செய்யும்படி, அவங்க பக்கத்தில் அவங்க சுற்றி இருக்கும் பக்கத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் நியாயம் செய்யும்படி, நீதி செய்யும்படி, ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி, அவங்களை விசாரிக்கும்படி, அவங்களுக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க அந்த ஆத்மாவை பரலோகத்துக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீங்க. செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்தம், நன்மை செய்வார் ஆண்டவர். நன்மை செய்யணும்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் சரி செஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மையே புசிக்க உங்களுக்கு கொடுப்பார். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆமீன்.